நீங்க திரும்பி திரும்பி அதே பெரியார். இப்ப தம்பி விஜய்கிட்டே கேளுங்க, திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு. இவர் சொல்றாரு திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு, எல்லாம் சொல்றாரு. திமுக தொடங்கியவர் யாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. திமுக தொடங்கியவர் யாரு? அண்ணா. அதிமுகவை நீங்க அது யார்கிட்ட இருக்கீங்க? அந்த அதிமுக தொடங்கியவர் யாரு? எம்ஜிஆர். திமுகவை தொடங்கியவர் தலைவர் அப்படி வச்சுட்டு அவர் தொடங்கிய கட்சி அழிப்பேன்னு பேசிட்டு இருந்தா இது இது எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குது? அப்பாட்ட அருவாளை வாங்கி மகனை கொண்டுறதா? எப்படி? அதாவது ஒரு 36 ஆண்டுகள், அதாவது ஒரு 20 ஆண்டுகள் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1990க்கு அப்புறம் இப்ப இருக்கிற இந்த தலைமுறை வரை, இந்த இப்ப நடப்பு தலைமுறை வரை கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் அந்த இளைஞர்கள்ட்ட அரசியல் விழிப்புணர்வு கூடுமான வரலும் குறைவாவே இருக்கு. ஒரு 15%, 20% தான் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. உள்ள பகுதியில மக்கள் வந்து இல்ல அப்படி சொல்லாதீங்க. இப்ப நீங்க உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து நான் பேசுன இந்த 15 ஆண்டுகளை வேணா இன்னையிலிருந்து நான் பேசுற பேச்சுகளை நீங்க தடையில்லாம கொஞ்சம் முழு நேரம் போடணும். 1 மணி நேரம் பேசினா கூட ஒரு 20 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் போடுங்க. இல்ல என் தம்பி விஜய்க்கு, இல்ல அண்ணன் கமலஹாசனுக்கு, இல்ல அவங்களுக்கு கொடுக்கற முன்னுரிமை இருக்குல்ல, அதுல கொஞ்சம் ஒரு துளி அளவு எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்த ஏறிட்டார், இந்த வண்டியில போயிட்டார், இந்த இறங்கிட்டார், இந்த பார்த்துட்டார், அந்த மாதிரி எல்லாம் கூட எனக்கு சொல்ல வேணாம். பேசுறாரு இந்த மனுஷன் இந்த மக்களுக்கான ஒரு 10 நிமிஷம் காட்டி விடுங்க. மாறுதல் வருதான்னு பாப்போம், இல்லன்னு பாப்போம். சத்தியமா வராம எனக்கு 36,80,000 பேர் ஓட்டு போட்டு தனி மகனை எந்த பின்னணி இருந்தது?